ஏன்பா, நீ கணேசன் பையன் தானே? ஆமா. நீ பரவாயில்லையேப்பா. உன் முறை பொண்ணுக்கு வேற ஒரு பையன் தாலி கட்ட போறான். நீ சந்தன தட்டு தூக்கிட்டு நிக்கிற. இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணும்பா. போலாம். அக்கா, நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? பாவம், அவனே நொந்து போயிருக்கான். என்னடி? அது என்னன்னா, இவனுக்கு தான் முதல்ல அந்த பொண்ணை கட்டுறதா பேசியிருந்தாங்க. ஆனா அந்த பொண்ணு கம்பெனில வேலை பாக்குற பையனை லவ் பண்ணிருக்கா. ஓ சரி. பாவம், அதான் அந்த பையன் ரொம்ப நொந்து போயிருக்கான்க்கா. ஏதாவது குறை இருக்கோண்டி. அந்த கணேசன் கொஞ்சம் வில்லங்கமான ஆள் தான். அது தெரிஞ்சுதா அவ தங்கச்சிக்காரி புள்ளைய உஷார் பண்ணிருப்பான். சேது, அத்தை, யாரு என்ன சொன்னாலும் நீ வருத்தப்படாத. ஒண்ணு மாதிரி ஒரு மாப்பிள்ள வர்ஷினிக்கு அமையாம போனது அவளோட இழப்பு தான். ஏன் பொண்ணை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு அமையும். உன் அத்தை ஏன் தலைமையில அந்த கல்யாணம் நடக்கும். தைரியமா இரு. என்ன? சரிங்க அத்தை. என்னங்க போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கு. அத்தான் சாரி அத்தான். என்னடா பாத்துற மாட்டியா? சாரி அத்தான். ஏய் சேது, என்னடா ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தான். புரியுதுடா, உன் நிலைமை புரியுது. விரும்புற பொண்ண வேற ஆள் கூட நிச்சயம் பண்ணா யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா தான்டா இருக்கும். அத்தான், நானே அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன். விடுங்க அத்தான். சரி, தமிழ் எங்கடா? மண்டபத்துல தான் இருந்தாங்க அத்தான். உள்ள எங்கேயாவது இருப்பாங்க. நான் என்னன்னு பாக்குறேன். சரி அத்தாரா. தம்பி, நில்லுப்பா. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சண்டையா? இல்லையே. இல்ல, இவ்ளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, நீ மட்டும் தனியா நிக்கிறியே. ஓ, பொண்டாட்டி உன் பக்கத்துல காணுமே, அதான் கேட்டேன். அது நான் அத்தை, நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க. எங்க மாமாக்கும் எங்க அக்காக்கும் இருக்கிற ஒத்துமையை பார்த்தா நீங்களே பொறாமப்படுவீங்க. ஏதோ கண்ணு பற்றுமேன்னு தான் என் அக்கா ஒதுங்கி இருக்கா. ஏன்பா, நீ உன் பொண்டாட்டியோட சேர்ந்து சந்தோஷமா இரியா. நாங்க எதுவும் பொறாமப்பட மாட்டோம். விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணியே இப்போ நல்லா இருக்கீங்கன்னா எங்களுக்கு நிம்மதிதான்ப்பா. நீ இப்படியே இரு, நான் வரேன். சாரி மாமா, உங்க பெர்மிஷன் இல்லாம. ஐயோ பரவாயில்ல தேன். ஓ.